கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1ஆம் தேதி நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிச்சோம். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று யோசுவாவை பார்த்து சொன்ன தேவன் அதன்படியே மேன்மைப்படுத்தினார். அநேகருடைய வாழ்க்கையிலும் தேவன் பற்றி சாட்சி சொல்லத்தக்கதாக இந்த வாரத்தில் நடந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் கூட இந்த வாரத்தில் அநேக சம்பவங்கள் நடந்தது. நான் என்னைத்தானே மேன்மை பாராட்ட நான் விரும்பலை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏனென்றால் அவருடைய வார்த்தை சத்தியம் உள்ளது, அவருடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது. அவர் சொன்னதை செய்கிறவர், செய்ய போகிறதா உங்களுக்கு சொல்லுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த வாரமும் அதனுடைய அந்த செய்தியை தொடர்ச்சியாக தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். இன்று யாரை தேவன் மேன்மைப்படுத்தினார்? அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த ஜோசுவாவை தேவன் இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக எப்படி மேன்மைப்படுத்தி உயர்த்தினாரோ அதே போல இன்று ஒரு பெண்மணியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சொல்லப்போனா நம்முடைய விசுவாச தாயார் என்று சொல்லலாம். நம்முடைய ஈசாக்கு அவர்களின் தாயார் சாராள் அம்மா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த சாராள் அம்மாவுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன? யார் அற்பமா எண்ணினார்கள்? ஏன் அற்பமாக எண்ணினார்கள்? சாரா அம்மாவுக்கு ஏன் இப்படிப்பட்ட சோதனை? இன்று அதை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். நாம் எல்லாருக்குமே தெரியும், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஏவுதல் கொடுக்கிற இந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்று. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 4வது வசனம். ஆதியாகமம் Book of Genesis chapter 16 verse 4. அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். நாச்சியாரை அற்பமாக எண்ணுகிறார். யார் நாச்சியாரை அற்பமாக எண்ணுகிறார்? அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்கார பெண், எஜமாட்டின்னு சொல்லுவாங்களா, எஜமாட்டிய அற்பமாக எண்ணுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய, எஜமான் ஒன்றும் சொல்லல. ஆனா சாராள் அம்மாவுக்கு மன வேதனையா இருக்குது. அப்போ இந்த வேலைக்கார பெண் என்னுடைய அனுமதி மூலமா தான் கர்ப்பமா இருக்கிறார். என்னுடைய அனுமதி மூலமே புருஷனை கொடுத்தேன். புருஷனை கொடுத்தது தப்பு. ஒரு அவிசுவாசத்தினால ஆத்திரப்பட்டு தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு தாமதமானதினால் அவர்கள் ஆத்திரப்பட்டு செய்த தவறு அது ஒன்று. ஏனென்றால் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, ஆனால் புத்தி இல்லை. ஆத்திரப்பட்டு ஏதாவது செய்யறாங்கன்னா அவனுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். அதனால சில பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, பொறுமையா இருங்க, தேவனுடைய சமூகத்துல பொறுமையா இருந்து தீர்மானம் பண்ணுங்க. உடனே நீங்க தீர்மானம் பண்ணாதீங்க. எதுனாலும் சரி தேவனுடைய சமூகத்துல வைத்து நீங்க பொறுமையா தீர்மானம் பண்ணும்போது அது ஒரு ஆசீர்வாதமாக மாறும். ஆனா அந்த சாராள் அம்மா ஆத்திரப்பட்டு செய்துட்டாங்க. இப்ப 2வது ஒரு சோதனை. என்ன சோதனை? அந்த வேலைக்கார பெண் அற்பமா என்றாங்க.
கீழ்த்தரமா பார்க்கறாங்க. நீங்க எஜமாட்டிக்கு குழந்தை பெறுவதற்கு தகுதியே இல்லை, அப்படி என்ற ஏளனமா பேசுறாங்க. அதெல்லாம் பேசுற வார்த்தை, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே சாராளமாக புரியுது. அப்போ சாராளமா என்ன செய்தாங்க, அவங்க நடத்துற விதம் கொஞ்சம் மாத்தி நடத்த ஆரம்பிச்சாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நடத்த ஆரம்பிச்சாங்க. ஆரம்ப நாட்கள்ல பொறுமையா அன்பா பேசுவாங்க. இப்ப எதுக்கு எடுத்தாலும் கோபத்தோடு எரிஞ்சு விழுறாங்க. ஏன்? இனிமே இவா இங்க இருக்க கூடாது, இவாளை எப்படியாவது விரட்டி அடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு எரிந்து பேசுறாங்க. எல்லாவற்றையும் பைபிள் எழுதல, ஆனா அவங்களுடைய கடின நடத்துதலின் மூலமாக அந்த ஆகார் அம்மா என்ன செய்யறாங்க, வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம ஓடிறியாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம ஓடிறியாங்க. ஆனா தேவன் ஆகார் அம்மாவை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ திரும்பி போ, உன் எஜமானுடைய வீட்டில் நீ போய் அடங்கிரு. உன் எஜமானுடைய மனைவி உனக்கு என்ன சொல்றாங்களோ அவங்களுடைய வார்த்தைக்கு கேட்டு நீ அடங்கிரு சொல்ற. உடனே ஆண்டோடைய வார்த்தை வந்ததும் ஆகார் அம்மாவுக்கு இருக்க முடியல. சாராள் அம்மாவோடு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்பதை அந்த ஆகார் அம்மா பார்த்துட்டாங்க. இனிமே எங்கேயும் நான் போக முடியாது, நான் அங்கதான் இருக்கணும். உடனே திரும்பி வராங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை உங்களை அற்பமாக எண்ணலாம், ஏளனமாக பேசலாம். நீங்க தான் அந்த கம்பெனியில சேர்த்து விட்டுருப்பீங்க. உங்களையே அந்த கம்பெனியில இருந்து எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. எத்தனையோ வேலைக்காரர்கள் சொல்லுகிறதை கேட்கிறோம். பாஸ், நான் தான் பாஸ் அவனை அந்த கம்பெனியில சேர்த்து விட்டேன், லாஸ்ட்ல எனக்கே அவன் குழி வெட்டுறான், என்னையே அந்த கம்பெனில இருந்து எடுக்க முயற்சி பண்றான். ஏன்னா நான் கொஞ்சம் படிப்புல குறைவு, அவன் படிப்புல கொஞ்சம் அதிகம். அதனால அவன் பேசுற பேச்சு, அவனுடைய பேச்சு டேலண்ட்லயே என்ன செய்யறாங்க, பெரியவர்கள் மயங்கி விடுகிறார்கள், என்னையும் எடுக்க முயற்சி பண்ணுகிறார்கள், என்னை கீழ்த்தரமாக நடத்துகிறார்கள், என்னை அற்பமாக எண்ணுகிறார்கள், அவனை தான் தூக்கி வைக்கிறார்கள். வேதனையோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் நிச்சயமாக வெளிப்படுத்துவாருங்க. எவ்வளவு வேணும் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் நீங்க ஆண்டவர் உண்மையா தேடுறீங்க, ஆண்டோட சமூகத்தில் அதிகமா இருக்கிறீங்க, ஆண்டோட சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறீங்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். அப்படிப்பட்டவர்களுக்கு முன்பாக தேவன் உங்களை உயர்த்துவார். அவருடைய கண்கள் காணும் ஜீவனுள்ள தேவன் இயேசு, தேவனாய் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை பார்ப்பார்கள். உங்களோடு ஐக்கியமாக இருக்க வருவார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, எவ்வளவு வேணும் சந்தேகம் இல்லை. நான் இங்க வந்த பிறகு ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சொல்றேன், நான் தான் அந்த ஸ்தாபனத்தில் அவனை சேர்த்து விட்டேன், அவன் என்ன ரிமூவ் பண்ணிட்டான் பெரியவங்கிட்ட சொல்லி, லாஸ்ட்ல அவனையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. பாத்தீங்களா அந்த ஊழியக்காரர் சொல்ற வார்த்தை? ஏன்னா யாரையுமே ரிமூவ் பண்ணதுக்காக நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, எந்த மனுஷனையும் தயவு செய்து அற்பமா என்னாதுங்க. படிப்பறிவு இல்லையா, அழகு இல்லையா, செல்வாக்கு இல்லையா, சொத்து சுகம் இல்லையா, அற்பமா நினைக்காதுங்க. தேவன் அவரோடு கூட இருக்கிறாரான்னு பாருங்க. தேவன் அவரோடு கூட இருக்கிறாரான்னு மாத்திரம் பாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அவர் பெரியவருங்க, அவர் நல்லவருங்க. நிச்சயமாகவே அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்மை நிந்திக்கிறவர்கள், பரியாசம் பண்ணுகிறவர்கள், ஏளனமா பேசுகிறவர்கள், சிரிக்கிறவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விதமா கர்த்தர் நம்மை உயர்த்துவார். எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறோம், தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். என்னை அற்பமா எண்ணுகிறார்கள். என்னை வேலை விட்டு எடுத்து விட்டான், அவனை நான் தான் சேர்த்து விட்டேன், கடைசியில் என்ன வேலை விட்டு எடுத்துட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, யாரும் அற்பமா பேசுறாங்க. நான் இவாளுக்கு வாழ்க்கை கொடுத்தேன், இவாளை என்ன மதிக்கிறது இல்லை. வீடு கஷ்டப்பட்ட குடும்பம், இவனுக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்து, யாருமே இல்லாம இருந்தாங்க. இவனை நம்பி நான் வந்தேன், லாஸ்ட்ல இவன் என்ன அடிக்கிறான், மிதிக்கிறான். ஒரு பொருட்டா என்றதில்லை, நற்பமா என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தப்பான முடிவு எடுக்காதுங்க. யாரும் என்ன மதிக்கல, என்னை கனம் பண்ணல, என்ன பொருட்டா என்னல, ஒரு மனுஷனா பார்க்கல நினைத்து தப்பான முடிவு எடுத்துறாங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாக நான் உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். மோசையின் கண்களுக்கு யோசுவாவை பார்த்து சொன்ன தேவன் இன்று உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். சாராள் அம்மாவை மேன்மைப்படுத்தினார் பார்த்தீங்களா? தேவன் அவரோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த ஆகார் அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்கேயும் போக முடியாது, வேற வழி இல்லை, அவர்தான். கருமையான தேவனுடைய பிள்ளை, எத்தனையோ பேர் தற்கொலை செய்து கொள்றாங்க. தயவு செய்து பிசாசுடைய சத்தத்துக்கு செவி கொடாதீங்க. ஒருபோது நீங்க சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. சில நேரங்களில் நம்முடைய கஷ்டத்தை பார்த்து கூட நம்ம எழுத பேசுவாங்க. நம்முடைய சரித்திர நிலவரத்தை பார்த்து கூட ஏளனமா பேசுவாங்க. இந்நாட்கள்ல நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு காரு, நல்ல ஒரு பெரிய சபை அப்படி இருந்தா அவன் தேவனால் ஆசிரியப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரன் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விசுவாசிக்கு நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு குடும்பம், நல்ல பிள்ளைகள், நல்ல வீடு, பெரிய வீடு, டபுள் மாடி வீடு, கொஞ்சம் டபுள் மாடி இருக்கணும், என்ன ஒரு கார் இருந்தால் தேவனுடைய பிள்ளைப்பா, தேவனால் ஆசிரியப்பட்ட மனுஷனுப்பா என்று சொல்லி வாழ்த்துவாங்க, ஆசிரியப்பாங்க. அதுதான் உலகம். ஆனா தேவன் நம்மீது வைத்த திட்டம் சில நேரங்கள்ல கஷ்டத்தின் பாகம் நடத்தலாம், சில நேரங்கள்ல உபத்திரவத்தின் பாகம் நடத்தலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, யாரு என்னன்னு நினைக்கட்டும், அவங்க அப்படி நினைப்பாங்க, இவங்க இப்படி நினைப்பாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா ஒவ்வொரு மனுஷனுடைய நினைப்புக்கு ஏற்ற மாதிரி நாம் ஜீவிக்க முடியாது. தேவன் பார்த்து அவர் நமக்கு குறிக்கப்பட்ட அந்த ஓடத்துல பொறுமையா போயிட்டே இருக்கணும். அந்த மனசு இப்படி நினைக்கிறானே, இந்த மனசு இப்படி நினைக்கிறானே, அவங்க இப்படி பார்க்கிறார்களே, இவ்வளவு அற்பமா நினைக்கிறார்களே என்று நீங்க நினைச்சு அவர்களும் பார்த்து இவர்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா ஓட்டத்தை சேரமாக முடிக்க முடியாது. சாதல் எனக்கு அருமையான தேவனுடைய
எத்தனையோ பேர் மனுஷனை பார்த்து என் குடும்பத்துல தரித்திரம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்கதான், வழி இல்லாத நேரத்துல, கஷ்டப்படுற நேரத்துல சிலர் என்ன பேசுறாங்க, இவங்கெல்லாம் சர்ச்சைக்கு போகணுமா, இவங்கெல்லாம் பைபிள் தூக்கிட்டு போகணுமா, எங்க தேவன் எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க, நீ சர்ச்சைக்கு போய் என்ன பிரயோஜனம்? அப்படி சொல்ல கேட்டதும் சர்ச்சைக்கு போறது பாடிட்டு விட்டு வந்த தெய்வத்தை பின்பற்றின அநேகம் கருமையான தெய்வங்களே, கர்த்தருடைய வழி ஆடில் நிறைந்த வழி, நிந்தைகள் அவமானம் நிறைந்த வழி. சந்தோஷமா நீங்க இதை ஏற்றுக்கணும். ஆனா இதனோடு கூட அவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவார். அவர் நமக்கு நிச்சயமா தரணும், தராமல் போகவே மாட்டேன். ரோமர் 8வது அதிகாரத்துல ஒரே குமாரன் நமக்காக தந்து இவ்வளவா நேசித்து நம்முடைய ஜீவனையே கொடுத்தாருன்னா நமக்காக இவைகள் எல்லாவற்றையும் தராமல் இருப்பது எப்படி என்று ஒரு சேலஞ்சோட வருவாங்க. அதை சொல்றேன். இந்த உலகத்துக்காக நமக்காக ஒரே ஒரு குமாரனை ஒப்பு கொடுத்த தேவன் இவைகள் எல்லாவற்றையும் தராமல் இருப்பது எப்படி? அருமையான நிலைகள் நிச்சயமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நிச்சயமாக தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவார், சந்தேகமே இல்லை. ஆகார் சாதகமாவை நிந்தித்தார்கள், தத்துவாடினார்கள். ஆனால் ஒரு நாள் பார்த்தார்கள், என்னுடைய எஜமானுடைய மனைவியோடு தான் தேவன் இருக்கிறார், அவர்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நான் ஏதோ பிள்ளைகள் கற்றேன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அவர்தான். சாராளுடைய கண் திறந்தது, திரும்பி வந்தாள், அடங்கி இருந்தாங்க. அதே போல உங்களுக்கு பரியாசம் நினைக்கிறவர்கள், ஏளனமா பார்க்கிறவர்கள், நிந்திக்கிறவர்கள், சிரிக்கிறவர்கள் எல்லாரும் ஒரு நாள் ஜீவனுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் பார்ப்பார்கள். உங்களை கனம் பண்ணப்பட்ட நிலவரத்தில் அவர்கள் கண் பார்க்கும். இவளா இப்படி இருக்கிறார் கற்றால் ஆசிரியப்பட்ட என்று சொல்வார். நாட்கள் வரும், இந்த மாதம் முடிவதற்குள்ளாகவே கர்த்தர் சீக்கிரமாக செய்வார். கருமையான தேவனுக்கு அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதில் தாமதமே பண்ண மாட்டார். கண்களை மூடும். சர்வலம் பிதாவே நன்றி சொல்கிறோம். நீ நல்ல நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதல்ல, வேதனையோடு பாவத்தோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கிறாங்க. அப்பா சோதரோட நிலவரம் மாறட்டும். நான் மோசோடு கூட இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி இன்று அவர்கள் கண்கள் முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஜோசுவாவை மேன்மைப்படுத்தின தேவன் இன்று அம்மாவை மேன்மைப்படுத்தினார் என்று ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் பேசியிருக்கிறீங்க. பல விதமான சூழ்நிலையில, பல விதமான சூழ்நிலை நிந்தைகள் அர்த்தமானப்படுகிற வழியில் வைக்கின்ற பிள்ளைகளுக்காக செல்கிறோம். அந்த ஒரே வார்த்தையின்படியே நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசிரியத்தை கனப்படுத்துவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்கிற பார்க்கிற யாராலும் ராத்தும் அடைந்து போகிறது தவறான முடிவு எடுக்கப்படாது. ஆண்டவரே நீ காத்துக்கொள்ளபடியே நாம் செபிக்கிறோம். பிரச்சனை கூட இருக்கட்டும். ஆசிரியத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.
God bless.